வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன். மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். நேற்று மதுரை விமானத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. அதில் அமித்ஷா சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்னொருவர் தமிழில் மொழிபெயர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவிக்கிறார். அந்த உரையாடலின் சாராம்சம் இதுதான். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது என்று பேசப்பட்டாலும் கூட உண்மையில் இனி தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அரசியல் நிகழ்வுகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் திரு அமித்ஷா. இந்த கட்டளையிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழ்நாட்டில் அமைந்திருப்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பொருளாகிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்பது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி என்றால் தமிழ்நாட்டிலும் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்றிருக்கிறது என்று பொருளாகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது? இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது, விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலுக்கு திருவள்ளுவர் குறள் எழுதியிருப்பாரா என்று தேடி தேடி பார்த்தோம். கடைசியில் ஒரு அழகான குறள் வழக்கம் போலவே கிடைத்திருக்கிறது. அந்த குறள், புகழின்றால் புத்தோட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் போல தோன்றும். அதற்கு பொருள் தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. உயிர் வாழும் பொருட்டு, இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, வள்ளுவன் சொன்னது. உயிர் வாழும் பொருட்டு மானத்தை விட்டுவிட்டு தம்மை இகழ்பவர் பின்னே சென்று வாழும் வாழ்வு இம்மைக்கு புகழ் தராது, மறுமைக்கு விண்ணிலும் சேர்க்காது, வேறு என்னதான் தரும் அது என்று கேட்கிறார் திருவள்ளுவர். இது இன்றைய அரசியல் சூழலுக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்தி வருகிறது. இதை பற்றி போக போக விரிவாக விவாதிக்கலாம். விவாதத்தில் நம்ம கலந்து கொண்டு உரையாட இங்கே 3 விருந்தினர்கள், அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். மீனாட்சி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். இதற்கு முன்னால் எல்லாம் மாநில கட்சிகளின் தலைமையில் கூட்டணி, தேசிய கட்சிகளும் அதில் அடங்கும். இதற்கு முன்னால் இல்லை, இப்போ கூட அப்படி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனாலும் அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று வரும்போது காங்கிரஸ் தலைமை இருக்கிறது. அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டணியில் திமுக ஒரு அங்கம். ஆனால் தமிழ்நாடு என்று வரும்போது திமுகவின் பிடிக்குள் காங்கிரஸ் வந்து விடுகிறது. இப்போ நேற்று நடந்தது பார்த்தா நேர்மாறாக இருக்கிறது. தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டில் வெறும் 5 இடங்களை பெற்ற ஒரு கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தான் அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு வைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் என்று தோன்றுகிறது. உங்களுடைய விளக்கம் என்ன? முதல் கட்ட விளக்கம். திரு அமித்ஷா கூறியிருப்பது ஒரு வகையில் சரிதான். எதிர்காலத்தின் தேவையை உணர்ந்து முன்னறிவிப்பாக அவர் இதை செய்திருக்கிறார். இல்லை, தேவையை உணர்ந்தால் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பேரில் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படி வேண்டுமானாலும் நாம் அரசியல் வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் இதற்கான வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது என்றால் 1996 வாஜ்பாய் அவர்கள் 13 நாள் ஆட்சி நடத்தினார். உங்களுக்கு நினைவிருக்கும். அப்போது ஜனாதிபதி நமது வெங்கட்ராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அப்போது என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ், எனது ஜனாதிபதி வருடங்கள். இந்த புத்தகத்திலே அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை ஜனாதிபதி மாளிகை கோப்புகளிலும் ஏற்றி இருக்கிறார். அதாவது ஜனாதிபதி மாளிகையிலே அது ஆவணமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவிலே இதுவரைக்கும் எல்லா ஆட்சிகளுமே மெஜாரிட்டி ஆட்சியிலே ஓடின, தனிப்பெரும்பான்மை பிரச்சனை இல்லை. தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு காலகட்டம் இப்போது தோன்றிவிட்டது. இனிமேல் அது தொடரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வரும்போது குடியரசுத் தலைவர் என்ன செய்ய வேண்டும்? 1,
முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியது தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி. இதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. இரண்டாவது யாரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் யாரெல்லாம் இருந்து அவர்களது எம்பி எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் தனிப்பெரும்பான்மை வருகிறதோ அது சரி. மூன்றாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. நான்காவது வெறும் தனிப்பெருங்கட்சி. இப்படி அவர் பிரித்திருக்கிறார். அந்த வகையிலே அமித்ஷா அவர்கள் ரொம்ப காஷியஸா இதை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இந்தியாவின் பல மாநிலங்களிலே இருக்கிறது. ஒரு 30-40 கட்சிகள் அதில் இருக்கும். 2 எம்பிக்கள் கொண்ட கட்சி கூட இருக்கும், 20 எம்பிக்களும் இருக்கும். மகாராஷ்டிரா என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 23 எம்பிக்கள். இப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலே இவை அனைத்தும் வரவு வைக்கப்பட்டால் மட்டும்தான், இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தால் மட்டும்தான் ஜனாதிபதி தேசிய ஜனநாயக முன்னணியை அழைப்பார் ஆட்சி அமைக்க. இது தேர்தலுக்கு பிறகு இல்லை, தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் நடவடிக்கை தொடங்குகிறது என்றாலும் கூட தேர்தலுக்கு முந்தையே இந்த கூட்டணி இருந்தால்தான், ப்ரீபோல் அலையன்ஸாக இருந்தால்தான் அந்த முதல் உரிமை. அதுல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் போடுற ஒப்பந்தங்கள் இருக்குல்ல, அது சட்டப்படியானதா? எந்த ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லாது. பத்திரப்பதிவே தான் சட்டப்படி செல்லாது. சட்டப்படி நீங்க ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணிருங்க, நாங்க வழக்கறிஞர்களா சேர்ந்து அதை முறியடிச்சிருவோம்ல. அதுக்கே அந்த நிலைமைன்னா அப்போ அரசியல் கட்சிகளுக்கு இடையே போடப்படுகிற அந்த கையெழுத்து ஒப்பந்தங்கள், இடஒதுக்கீட்டு ஒப்பந்தங்கள், இந்த இடஒதுக்கீடு எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அந்த போடுகிற அந்த தாளின் மதிப்பு எதுவோ அதுதான். ஆனால் ஜனாதிபதிக்கு போகும்போது அந்த ஆட்சி அமைக்கிற உரிமை நமக்கு வேணும்ல. உதாரணமாக கர்நாடகாவிலே முதலே ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கூட்டணி அழைக்கப்பட்டது. அவர்களுக்கு மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு 1 வாரம் நேரம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொல்கிற தகவல் KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மரபு என்று ஒரு தகவல். ஜனாதிபதி வெங்கட்ராமன் தான் இந்த மரபை தெளிவாக பின்பற்றி இருக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் KR நாராயணனும் இந்த மரபை பின்பற்றி இருக்கிறார். பட் இப்போ எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, 2014 தேர்தல் படி பாரதிய ஜனதாவுக்கு தனி மெஜாரிட்டி, தனி கட்சி என்ற முறையிலேயே மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு அவங்களோட எய்மா இருந்தா இந்த நிபந்தனையை அவங்க விதிக்க மாட்டாங்க. இப்ப அவர்களுக்கு அவர்கள் மெஜாரிட்டி வராமல் போய்விட்டால் என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஏதாவது குழப்பங்கள் விடக்கூடாது. உதாரணமா இப்ப காங்கிரஸ் கூட்டணி வேணா பாருங்க, காங்கிரஸ் கூட்டணி இதே நிபந்தனையை விதிக்கும், திமுகவுக்கு இதே நிபந்தனையை விதிக்கும். திமுக ஒத்துக்கிடாட்டாலும் வேற வழி இல்லையே. அதாவது இப்ப 2 கூட்டணிங்க, ஒன்னு என்டிஏ, இன்னொன்று காங்கிரஸ் கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்பி எண்ணிக்கையை தேர்தலுக்கு பின்னாடி சமர்ப்பிப்பாங்க. அப்போ உதாரணமா 40 கட்சி உள்ள ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், பாரதிய ஜனதாவுக்கு 200 இடம் தான் கிடைக்குது. ஆனா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தெரிஞ்சா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற பிற மாநில கட்சிகள், சின்ன சின்ன கட்சியெல்லாம் அந்த பக்கம் சேர்ந்துடும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மேல அதிருப்தியோ வெறுப்போ இருக்கலாம், பிற மாநிலங்களில் இல்லாம இருக்கும். அப்போ அந்த மாநிலங்கள் இருக்கிற கட்சியெல்லாம் வேற ஒரு கூட்டணிக்கு போயிட்டா பெரிய குழப்பம் ஏற்படும். அதனால இவங்க இப்ப தெளிவாக்க முயற்சி செய்யறாங்க. என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில இந்த கட்சியெல்லாம் இருக்கிறீங்க, இதை தேர்தலுக்கு முந்தையே நம்ம தெளிவுபடுத்திடுவோம். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்றால், ஒவ்வொரு கட்சியுமே அவங்கவுங்க கட்சியோட அதிகாரபூர்வமான கையெழுத்தோட அவங்க ஒரு லெட்டர் ஹெட்ல அண்டர்டேக்கிங் மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட பேச்சு இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி வச்சு அதிமுக கூட்டணி தான் நீங்க எவ்வளவுதான் அடிச்சு சொன்னாலும் அது பாரதிய ஜனதா கூட்டணி தான். இது போக இப்ப என்ன பிரச்சனை? இப்ப பாருங்க, பாமக முதல்ல போய் கையெழுத்து போடுது. பியூஷ் கோயல் வராரு அன்னைக்கு. ஆனா பியூஷ் கோயல் முன்னாடி கையெழுத்து போடுறதுக்கு ராமதாஸ் விரும்பல. இன்னொரு சிக்கல், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கீழே வந்தாச்சுன்னா, இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கீழே வந்தா பாமகவும் அதிமுகவும் இப்படி பரஸ்பர ஒப்பந்தம் போட முடியும். அந்த இடத்துல தான் அமித்ஷா கேர்ஃபுல்லாக ஆயிருக்காரு. அதாவது அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, அவர் தான் இன்னைக்கு வரதா இருந்துச்சு. அவர் வரல, பியூஷ் கோயல் வராரு. அவரும் ஒரு 3வது இடத்துல இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர். அவங்க தந்தையார் வாஜ்பாய் காலத்து அமைச்சரவையில் மந்திரி, ஒரு மிக முக்கியமானவர். ஆனால் பியூஷ் கோயல் வரும்போது, வர்றாருன்னு தெரிஞ்சுமே பாமக அதை புறக்கணிக்கும் போது இயல்பான சந்தேகம் அவர்களுக்கு என்ன எழும்? உதாரணமா பாமக டாக்டர் ராமதாஸோட சம்பந்தி யாரு? கிருஷ்ணாமி. விஷ்ணு பிரசாத் யாரு? அன்புமணியோட மைத்துனர். ஆக அது காங்கிரஸ் குடும்பம். அப்ப நாளைக்கு திடீர்னு அவங்க காங்கிரஸ் சைடு போயிட்டா என்ன பண்ணாங்கிற சந்தேகம் இயல்பா வரத்தானே செய்யும். ரெண்டாவது அதிமுக கூட்டணி, அதிமுகவே ஒரு கொஞ்சம் தான் ஜெயிக்குது, காங்கிரஸ் பக்கம் போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஆக தேர்தலுக்கு முந்தையே நீ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லணும்னு அமித்ஷா விரும்புறாரு. அது கட்டளை மாதிரி. இன்னொரு சிக்கல் என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு அமைப்பு அல்ல,
ஒரு 10 கட்சிகள் சேர்ந்த ஒரு குழு. இப்படி பாருங்க, அது வந்து ஒரு அம்பரல்லா, அது வந்து ஒரு குடை, வானவில். அந்த குடைக்கு கீழே பல பேர் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த குடையில இருந்துட்டு அவங்க மழை நின்ன உடனே போயிடக்கூடாதுல்ல. மழை என்பது தேர்தல் மழை. இப்போ மழை விழுந்துட்டு இருக்கும்போதே ஓடிடுறாங்களே. மழை தேர்தல் நடக்கும்போது நீங்க ஓடினீங்கன்னா பிரச்சனை இல்லை. மழை நின்ன பிறகு தேர்தல்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டீங்க, அது பிறகு ஓடிட்டீங்கன்னா இப்போ அதுக்கு பிறகு அந்த தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பிறகு அப்படியே தொடரணும். அப்படி தொடர்ந்தால் மட்டும்தான் வந்து இதுல நன்மை கிடைக்கும். தனி மெஜாரிட்டி வந்தா பிரச்சனையே கிடையாதுங்க, அதுல ஒண்ணுமே கிடையாது, நம்பர் தான், எண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. தனி மெஜாரிட்டி இல்லாதப்ப என்ன பண்றது? அப்பவும் பிஜேபி நீங்க சொன்ன மாதிரி தனி மெஜாரிட்டி, அதாவது இருக்கிறதுல யார் அதிகமான ஒரு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படி ஒரு பார்க்கும்போது அவங்கள தான் வழக்கமாக அழைக்கக்கூடாது. ஆட்சி அமைக்க இல்லை, அந்த அவங்க வந்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு மற்ற கடிதம் அந்த இடத்துல தான் இப்போ இது மாறுபடுது. எப்படி மாறுபடுதுன்னா, முதல்ல யாரை அழைக்கிறதுனா நம்ம என்ன நினைக்கிறோம், தனி மெஜாரிட்டி உள்ள கட்சி அல்லது தனியான எண்ணிக்கையில் உள்ள கட்சின்னு நினைக்கிறோம். அதல்ல, தனி மெஜாரிட்டி உள்ள கட்சி, இரண்டாவது வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் தனிப்பெரும்பான்மை, அதற்கு பிறகு வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் தனிப்பெரும்பான்மை, அதற்கு பிறகுதான் தனிப்பெருங்கட்சி. தனிப்பெருங்கட்சிக்கு வந்து 4வது இடம் தான். முதல்ல வந்து தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி, இரண்டாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில வந்து தனிப்பெரும்பான்மை உள்ள குழு, மூன்றாவது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில தனிப்பெரும்பான்மை உள்ள குழு, 4வது வந்து தனிப்பெருங்கட்சி. இந்த 4 தான் அவர் பிரிச்சிருக்கிறாரு. இந்த 4 வந்து ஜனாதிபதி மாளிகை கோப்புகளிலும் இருக்கிறது. இந்த இடத்துல அமித்ஷாவோட யூகத்துல ஒரு விஷயத்தை நான் உணர்றேன். என்ன உணர்றேன்னா, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பழைய மாதிரி வந்து இடம் கிடைக்காதுன்னு அவர் உணர்றாரு. உணரும் போது ஒரு கட்சியோட தலைவர் என்ற முறையில் வந்து அவர் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறாரு. நம்ம ஆளுகளுக்கு அது புரியல, புரியாமலே வந்து நாங்க தான் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் மண்டல் அடிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ தலைவர் கிடையாதுயா, தலைவர் நானு. உதாரணமா இதை பழைய 2014 தேர்தலுக்கு பொருத்தி பாருங்க. இதே தேசிய ஜனநாயக கூட்டணி தான். பாரதிய ஜனதா எத்தனை இடத்துல நின்னுச்சு? 6 இடம். தேமுதிக எத்தனை இடத்துல நின்னுச்சு? 14 சொல்றீங்க. தமிழ்நாடு உதாரணத்தை நம்ம பேசுறோம். 2014 தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இருந்த அந்த அணியில பாரதிய ஜனதா குறைந்த இடத்தில் நின்றது. அதற்கு அடுத்த இடம் வந்து பாமக, அதற்கும் அதிகமாக 14 இடங்கள் வந்து தேமுதிக. அப்படின்னா தேமுதிக கூட்டணியா தானே இருந்திருக்கணும். அப்படி இல்லையே, தேசிய ஜனநாயக கூட்டணியா தான் இருந்துச்சு. ஆக இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை அதிமுக தமிழக மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்தது. நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக கூட்டணி அப்ப பேசல இல்ல, அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தான். 6 இடம் தாங்க பாரதிய ஜனதாவுக்கு. 6 இடமாக இருந்தாலும் அவர்கள் தான் வந்து கூட்டணி தலைமை. இப்ப 5 இடம் தான். 5 இடமாக இருந்தாலும் அவர்கள் தான் கூட்டணி தலைமை. இந்த இடியாப்பு சிக்கல் இருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு பல வழிகளிலையும் பயனுள்ளதா இருக்கும். இல்ல, அதிமுக வந்து அந்த அரசியல் நுட்பத்தை வந்து புரிந்து கொள்ளவில்லை. இது யாரோட தவறு? அதிமுகவோட தவறு. இவர்கள் திமுகவுமே அந்த வலையில தான் இருக்கு. இப்போ திமுக வலையில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தெளிவா இருக்காங்க. திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் கூட்டணி ஒப்பந்தம் எங்கெங்க கையெழுத்தாகுது? எங்க கையெழுத்தாது? ஹோட்டல்ல கையெழுத்தாது. திமுக கூட்டணி ஒப்பந்தம் எங்க கையெழுத்தாது? அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாது. அப்ப ராயப்பேட்டையில இவ்வளவு பெரிய அலுவலகத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சொந்த உழைப்புல வந்த சொத்து, அதை வந்து கட்சி அலுவலகம் தலைமை அலுவலகம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த மக்கள் திலகத்தின் மாளிகைக்கெல்லாம் இவர்கள் வந்திருக்க வேண்டும். மக்கள் திலகத்தின் மாளிகைக்கு வராமல் ஏதோ ஒரு உல்லாச விடுதியில போய் கையெழுத்து போட்டார்கள் என்றால் அதிலிருந்து என்ன தெரிய வருது? அப்போ வந்து அந்த ஆபீஸ்க்கு வர்றதுக்கு டாக்டர் ராமதாஸ் தயாரா இல்லை, பியூஷ் கோயல் தயாரா இல்லை. ஆனா அதிமுக வேணும், மக்கள் திலகம் உருவாக்கி வச்ச ஓட்டு வங்கி வேணும். இதுவே உலகமாக அநியாயம் இல்லையா? புது புது கண்ணோட்டங்கள்லாம் வருது வெளியே. மீனாட்சி, இது வந்து திரு ஷியாம் அவர்கள் சொன்னதைப் போல தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடையின் கீழ் வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னா உதவி கட்சிகளாக தான் இருக்கணும். அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு தலைமை வகிக்கிறது. இது திரு ஷியாம் அவர்களுடைய கண்ணோட்டம். இப்போ அமித்ஷா அவர்கள் கேட்டது இந்த கண்ணோட்டத்தில் தானா, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற போர்வையை போர்த்தி கொண்டு என்ன தலைமை எடுக்கிறது பாஜக? தமிழ்நாட்டில் ஏற்கனவே கால் ஒன்று வேண்டும் என்று ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருக்கீங்க. இந்த போர்வையில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்க முயற்சிக்கிறதா? இது எல்லோருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி. உங்கள் பதில். இப்போது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யார் தமிழ்நாட்டில்? உங்கள் வாயாலே சொல்லுங்கள். கேள்வியும் நீங்களே கேட்டிருக்கீங்க, பதிலையும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. பதில் அதிலே இருக்கா? ஆமா, இன்ஃபேக்ட் அதிலே தான் இருக்கு. சரி, நடக்கக்கூடியது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல். சரி, எண்ட் ஆஃப் த டே இந்த தேர்தலினுடைய முடிவில்
நம்மளுக்கு வந்து பாரதத்தினுடைய பிரதமர் யார் அப்படின்ற கேள்விக்கான விடை தான் கிடைக்க போகுது. சரி, ஓகே. ஸோ இந்த தேர்தல் வந்து வெறும் தமிழகத்துக்கான தேர்தல் கிடையாது, அதே தமிழகத்திலையும் இந்த தேர்தல் நடக்குது. உங்கள் வாதத்துக்கே வர்றேன் நான். அப்புறம் தெலுங்கு தேசத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு தனியாக நிற்கிறார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் தனியாக நிற்கிறாங்க. அவங்களாம் தனியாக நின்று ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் கூடி தேர்ந்தெடுக்கிறது தான் பிரதமர். அதுதான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி யாரோட தலைமையில்? சரி, இப்போ 7 மணி நேரம்னு எடுத்துக்கிட்டாலும் 420 நிமிஷம்னு எடுத்துக்கிட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அதுக்காக 7 கம்மி 420 ஜாஸ்தி கிடையாது. இது வந்து மினிட்ஸ்ல சொல்லப்படுது, அது வந்து ஹவர்ஸ்ல சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி தான் இது இங்க வந்து இந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில தான். ஏன்னா அவங்க தான் வந்து யாருக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம். நீங்க சொன்ன வார்த்தையிலே நீங்க தான் முரண்படுறீங்க. அதிமுக தான் இங்க அவங்க தான். அதாவது அமித்ஷா சொன்னதை நீங்க வந்து அதுதான் அது ஓகேனா, அதாவது வந்து ஆல் இந்தியா பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்பொழுது அங்க வந்து என்டிஏ தான் வந்து இதுக்கான தலைமை. இதுல கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணிக்கு இங்க தலைமை வகிக்கிறது அதிமுக தான். சோ இங்க அதிமுக தமிழகத்துல இந்த கூட்டணிக்கான தலைமை அதிமுக என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு தேசிய அளவுல இதுக்கான மொத்தமும் வந்து அது என்டிஏ அப்படின்ற அம்ப்ரெல்லா கீழே வருதுன்றதும் ஒரு உண்மை. இதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். ஆனா இங்க வந்து தமிழகத்துல வந்து அதிமுக தான் தலைமை. நீங்க சொன்ன வார்த்தையிலிருந்து முழு முற்றாக முரண்படுகிறார் திரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷா முரண்படுகிறாருன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய வார்த்தையிலே என்ன சொன்னார் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இனி எந்த அரசியல் நகர்வுகள் இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் தான் இருக்க வேண்டும். இதே மாதிரி அவர் தமிழ்ல இப்படியே சொன்னார். இதே வார்த்தை எல்லாத்தையும் இல்ல அவர் பேசினது டிரான்ஸ்லேட் பண்ணி யார் சொன்னதுன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நான் சொல்றது உதாரணம் மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி முக்கியமான நாளிதழ்கள் மின்னிதழ்கள் கூட அந்த தகவல் வெளியாகிவிட்டது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தேசிய தலைவர் அவர் தேசிய தலைவர் அவர் பேசும்பொழுது அவர் அது என்டிஏ அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ்லயே அவர் பேசுறார். ஆனா தமிழிசை அக்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர். அவங்க தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட இதோட தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேசினதை அவர் ஒரு தேசிய தலைவர் பேசினதை அவங்க அங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அதனுடைய உள்கருத்து அது டிஃபால்ட்டாவே அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியுடைய தலைமை வந்து அஇஅதிமுக தான். அதுல எந்த விதமான மாறு கருத்தும் கிடையாது. அது பேசினதை வந்து மொழிபெயர்த்தாங்கன்றதுக்காக நீங்க அர்த்தத்தையே வந்து அது வந்து இது இப்படிதான் வந்து பிஜேபி டிக்டேட் பண்ணுதுன்னு சொல்றது வந்து அது வந்து வாதத்துக்கு ஓகே. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் உண்மை எங்கேயுமே அர்த்தம் மாறுபடலைங்க. நம்ம அதை எடுத்துக்கிறதுல தான் நம்மளுக்கு மாறுபாடு. அவர் ரொம்ப பிளெயினா அந்த மாதிரி கிடையாது, எந்த விதமான இடியாப்ப சிக்கலும் இல்லாம ரொம்ப பிளெயினா தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டணி நகர்வுகள் எல்லாத்தையும் செய்தியாக வரும்போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் வர வேண்டும். இதில் எந்த இது குழப்பம் இல்லை. அது அப்படி இல்லைன்னா அது நம்ம அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை ஏற்கக்கூடியது வந்து அதிமுக தான். அதுல வந்து எந்த விதமா அது வந்து அவர் அப்படி சொல்லவே இல்லை. அந்த கான்டெக்ட்லயே அவர் சொல்லல. அவர் ஹி இஸ் a நேஷனல் லீடர். அவர் இந்த பிஜேபி வந்து ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஒரு ஸ்டேட்டுக்காக அவர் பேசல. அவர் வந்து ஜெனரலா பேசிட்டார். ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட திரும்பவும் கருத்து என்ன நேற்று நடந்த நிகழ்வுல திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தையின் பொருள் என்ன? இல்லை நீங்கள் சொன்னது அவங்க மீனாட்சி சொல்கிறத சரியான பொறுத்தல. ஏன்னா தேசிய தலைவர் சொல்லியிருந்தாலும் மொழிபெயர்த்தது மாநில தலைவர் தானே. அவங்க மாற்றி சொல்றதுக்கு இது இல்லை, அவங்க மாற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. சரி, திரு காசிநாத பாரதி, என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும். பாரதிய ஜனதா கட்சி என்ன காரணத்திற்காக தமிழகத்திலே அதிமுகவில் நிலைத்த தலைமை ஒரு ஆளுமை மிக்க தலைமை வரக்கூடாது என்று நினைத்ததோ. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இதே போல் பாராளுமன்ற தேர்தலை போது வந்து அருண்ஜேட்லி அவர்கள் மூலமாக தூது விட்டார்கள், கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்றார்கள். ஹோட்டலுக்கெல்லாம் போகலை. அப்போ வந்து நேராகவே பவேஸ் கார்டனுக்கு வந்தார்கள். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆளுமை மிக்க தலைமை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. உங்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு
ஏறக்குறைய 15% கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய, ஏன்னா எங்களுக்கு ஓட் பேங்காக முக்கிய ஓட் பேங்காக இருக்கிற அவர்களை விட்டுவிட நாங்கள் தயாராக இல்லை, நட்பு வேறு கூட்டணி வேறு என்று அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். அப்படி அன்றைக்கு அமைக்க முடியாத தலைமையை, அன்றைக்கு அமைக்க முடியாத கூட்டணியை இன்றைக்கு வலுவில்லாத ஒரு தலைமையை என்ன காரணத்திற்காக வந்து சின்னம்மா அவர்களையும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களையும் துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தும் இவர்கள் நீக்கினார்கள் என்று சொன்னால் அந்த அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இவர்கள் இடையூறாக. எனக்கு ஒன்று புரியுது. இப்போ உள்ள இந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு டிராமா எப்போ இருந்தா ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் சொல்ல வரீங்க? அதை தான் சொல்ல வரேன். எப்பயோ அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன எதற்காக பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் நீக்கினாங்க? ஒரு இயக்கத்தில் அவங்களை நீக்கணும், துணை பொதுச்சாளர் நீக்கணும், பொதுச்சாளர் நீக்கணும்னா அவங்க கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கணும். அப்படி எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடலை. கட்சியை வளர்க்கிற வேலையை தான் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உற்ற தோழிக்காக தான் சின்னம்மா வந்து சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சொல்றது பார்த்தாச்சுன்னா, நடக்கிறது பார்த்தாச்சுன்னா அவங்களாக நீக்கல. ஆமா, அவங்களாக நீக்கல. இன்னொரு அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்கள் மீதெல்லாம் வழக்குகளை நாங்கள் பாய்ச்சி விடுவோம், நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஊழல்களை செஞ்சிருக்கீங்க, ஒழுங்கா நீங்க வந்து இந்த வேலையை பண்ணணும், அரசாங்கத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களை நீக்குங்கள்னு மேலிடத்திலிருந்து மேல இருக்கிறவங்க பார்த்துக்கிடுவான்னு சொன்ன மாதிரி ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் சொன்னது போல மேல இருக்கிறவங்க உத்தரவு கொடுக்கிறார்கள். அவர்கள் உத்தரவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் இருந்தும் துணை பொதுச்செயலாளராக இருக்கின்ற டிடிவி மக்கள் செல்வர் அவர்களையும் நீக்குகிறார்கள். என்ன ஒரு பியூட்டினா, நல்ல காலமாக அவங்க ஒரு வார்த்தையை சொல்லலை, மோடி அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்து விடுங்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் இவர்கள் செய்திருப்பார்கள். நாங்கள் இப்போ அதுதான் சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் இந்த கூட்டணி இதெல்லாம் பேசிட்டீங்களா, எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஒரே கட்சிக்குள்ளே எப்படி கூட்டணி பேச முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க பிறகு உங்களுடைய கருத்தை நீங்க பிறகு பேசுங்க. உங்களுடைய கருத்தை நீங்க பேசும்போது இல்ல, நீங்க பேசும்போது ஒரு மாண்புமிகு பாரத பிரதமரை வந்து நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க வந்து அவ்வளவு பெரிய உயர்வான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து உயர்வான பதவியில இருக்காங்க. உங்க கட்சியினுடைய விஷயங்கள் முன்னாள் உங்க கட்சியா இருந்தாங்க, இந்நாள்ல நீங்க பிளவுபட்டு இருக்கலாம். உங்களுடைய சகோதர கட்சி ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நாளைக்கே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தகவல் மாத்திரம் இல்லனா நீங்க வந்து பாரத பிரதமருடைய பெயரை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சிக்கிறது வந்து அது வந்து தவறான கருத்து. இது ரொம்ப தவறான கருத்து. மோடி அவர்கள் இது ரொம்ப தவறான கருத்து. இது ஏற்புடையதே கிடையாது. மோடி அவர்கள் இது ஏற்புடையதே கிடையாது. என்ன சொல்றது கேளுங்க. திரு மோடி அவர்கள் இந்த பக்கத்தில் பாரதத்தினுடைய பிரதமர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவரை பத்தி இங்க பேச்சே பேசல. பாரதிய ஜனதா பாரதிய மோடின்னு சொன்னார். அவர் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான தலைவர்களில் மோடியும் ஒருவர். மறுக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்மளுடைய பாரதத்தினுடைய பிரதமர். அவர் எப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கருத்து வந்து அந்த கருத்து தேவையற்ற கருத்து. அது அவர் மனசுல இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு பொது வெளியில வந்து அவர் இந்த மாதிரி வந்து பதிவிடுறத நாங்க அனுமதிக்க முடியாது. மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பிரதமர் மாற்று கருத்தில்லை. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர், மிக முக்கியமான தலைவர், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. இப்ப என்ன காரணத்திற்காக அவர்கள் செய்தார்கள், அவங்க கருத்தை வந்து பிறகு பதிய வைக்கட்டும், அவங்க குறிச்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செயல்பட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஐயா மூத்த பத்திரிகையாளர் சியாம் ஐயா அவர்களுக்கு தெரியும், அங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன நடக்கிறது, அங்க நடக்கிற கூட்டணியில் யார் தலைமை தாங்குகின்றார்? சிவசேனா தானே தலைமை தாங்குது. இங்கே மட்டும் தலைமை சரியில்லை என்பதற்காக தலைவர் மன்னர்கள் இறந்து விட்டார், வந்து குறுநில மன்னர்கள்லாம் தங்களை பிரிச்சுக்கிட்டு தலைவர்கள் அறிவிச்சுக்கணும். அதுபோல இங்கே தலைமை ஆளுமை மிக்க தலைமையாக இல்லைங்கிறதுனால நீங்கள் நேற்று நடக்கிற அந்த நிகழ்வை பார்த்தீர்கள் என்றாலே அவர் இப்படி மல்லார்ந்து அமர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தலைவரை போலவும் இவர் நுனி சீட்டில் அமர்ந்து கொண்டு சேவகன் வந்து ஒரு முதலாளி உத்தரவிடுவதற்கு சேவகன் அடிபணிந்து நிற்பது போல இவர் நுனி சீட்டில் அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், 2% வாக்குகள் மட்டுமே உள்ள ஒரு கட்சி உட்கார சொல்லி அமித்ஷா சொன்னார். அமித்ஷா சொல்லல, இவர் குற்றமுள்ள நெஞ்சு, ஏன்னா இவருக்கு வழக்கு இருக்கு, வழக்கை காப்பாத்திக்கிறதுக்கு தானே கூட்டணி வைக்கிறாங்க. இங்க வந்து வெற்றி பெறுவதற்காகவோ அது அழகா வந்து மருத்துவர் ஐயா கூட மிக அழகா சொல்லிட்டாரு மக்கள் நல கூட்டணின்னு. 2016 மக்கள் நல கூட்டணி என்ன நிலைமைக்கானதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே சொல்லிட்டாரு, இது வந்து தோல்வி கூட்டணிங்கிறத நேரடியா சொல்லாம மக்கள் நல கூட்டணிங்கிறத மிக தெளிவா அவர் சொல்லிட்டாரு. இப்ப 2019 வருகின்ற மக்கள் நல கூட்டணி 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி அமைந்ததோ அது போல அமைந்திருக்கிறது. அடுத்தது அந்த 2% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் இவங்க வந்து இந்த மிஸ்டு கால் மூலமாக கட்சியில் சேரணுங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க பாருங்க. அப்போ மிஸ்டு கால் மூலமாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் சேர்ந்தவர்கள் 3500 பேர். அந்த நடந்த தேர்தலில் என்ன ஓட்டு விழுந்துச்சுன்னா 1500. அப்போ அங்கே சேர்ந்த உறுப்பினர்களே பாதி பேர் ஓட்டு போடாத அளவுக்கு தான் பிஜேபி சொல்றீங்க, அந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இதே நிலைமை தான். இது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவரே சொல்றாரு. ஆமா, எங்களுக்கு ஆர்கேநகர்ல 13 பொறுப்பாளர்கள் வேலை செய்யல, 13 பூத் கமிட்டியினுடைய தலைவர்கள் வேலை செய்யல. வேலை செய்யலங்கிறது மட்டும் இல்ல, பூத் கமிட்டி உறுப்பினர்கள் 25 பேர் அந்த பூத்
விழுந்த ஓட்டு 11 ஓட்டு. ஆமாம், நான் என்ன ஒரு கருத்தை வைக்க விரும்புகிறேன்னா, இது நடந்திருப்பது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் மக்கள் நல கூட்டணி. இதை பற்றி நாம் விவாதம் நடத்துவதே தேவையில்லாத ஒன்று. ஏன்னா மூன்றாவது இடத்திற்கு அந்த விவாதம் வந்து ராமதாஸை பற்றி அல்ல. ஆமாம், அதாவது வந்து இங்கே இருக்கிற ஆளுமை இல்லாத தலைமையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வந்து உள்ளே ஊடுருவி இன்றைக்கு வந்து இதை சொல்றாங்க, இவங்களை வந்து கட்டளை எடுக்கிறார்கள். அதை தான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது தானே ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், இடையில குறுக்கிட விரும்புறீங்க? இடைவேளைக்கு முன்னாடி குறுக்கீடு என்னன்னா, இப்போ நம்ம பாரதிய ஜனதா தலைமையா அதிமுக தலைமையா அப்படிங்கிறத விட தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தமிழகம் என்பது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒன்று, அகில இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கு, அதில் அதிமுக ஒன்று. அப்படித்தானே? இதில் வேற ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாடு தனித்தீவு கிடையாது. காங்கிரஸ் கூட்டணிக்கு இது பொருந்தும். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக இருக்குங்கிறதுக்கு 2 கோட்டு இன்றைக்கு வந்த கோட்டு. ஒன்று, அன்வர் ராஜா தமிழகத்தின் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக தான் தேசிய ஜனநாயக முன்னணியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். ரைட்டா? பிக் நியூஸ்ல ஏற்கனவே பாமகவோட கூட்டணி வைக்கும்போது 21 தொகுதிகள் சேர்த்து அவங்க கேட்டாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் 2வது கோட்டு தம்பிதுரை பாஜகவுடன் இவ்வளவு நாள் எதிர்க்கட்சியாக இருந்ததால் தான் தமிழகத்திற்கான நிதி மற்றும் திட்டங்கள் கிடைக்கவில்லை. எனவே கூட்டணி அமைக்கும் போது இந்த அரசு மீண்டும் வரும்போது தமிழகம் பலன் பெறும்ங்கிறார். அப்போ 2014 பாஜகவோட எதிரணியில் இருந்து 37 எம்பியை வாங்கின முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளைக்கு இன்றைக்கு வந்து தம்பிதுரை வந்து ஜெயலலிதாவின் கொள்கையையும் நோக்கத்தையுமே அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. எதிர்கட்சியா இருந்ததுனால தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கிடைக்கல அப்படின்னா கூட்டணி வளையத்துக்குள்ள வந்தா தான் கிடைக்கும். கூட்டணி வளையத்துக்குள்ள வந்தா தானே கிடைக்கும். அப்பனா நீங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணிக்கு தான் நீங்க போய் ஆக முடியும். இது போக அவர் ஏற்கனவே 2 இடத்துல சொல்லிட்டாரு. என்னன்னா, இனிமேல் நாங்க மந்திரி ஆயிருவோம் சொல்லிட்டாரு. ஆனால் 37 எம்பி ஜெயிச்ச பிறகு யாரையுமே வந்து மந்திரியாக்குறதுக்கு வந்து விரும்பல. பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவி மட்டும் காங்கிரசுக்கோ மற்ற எதிர்கட்சிக்கோ போயிடக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா வந்து வேண்டுகோள் விடுத்ததால தான் இவர் வந்து துணை சபாநாயகரே ஆனாரு. கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து பாரதிய ஜனதாவை திட்டிகிட்டே தான் இருந்தார். இப்போ வந்து கூட்டணின்னு ஒன்று அமைஞ்ச பிறகு வந்து அது அவர் கட்சி கட்டுப்பாடுன்னு சொன்னாலும் கூட அவர் மனசாட்சியை கொண்டுட்டு தான் அங்கே ஆதரிக்கிறாரு. அப்பவும் அவர் கரூர் தொகுதியில் ஜெயிக்க போறது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனாலும் அவர் மனசாட்சியை கொண்டுட்டு ஆதரிக்கிறாரு. அப்படி சொல்லும் போது 2 உண்மை வெளியில வருது. என்ன வெளியில வருது அப்படின்னா, தேசிய அளவிலான ஒரு கூட்டணியில வந்து அதிமுக அங்கம் வகிக்குது. அது தவறு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் நாங்க தான் தலைமைன்னு சொல்றது தவறு. தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிக இடம்னு வேணா சொல்லுங்க, அதை நம்ம ஒத்துக்கலாம். அதிக இடங்கிறத ஒத்துக்கலாம். 2014 என்ன ஃபார்முலாவோ அதுதானே இதுல இருக்க முடியும். அப்ப 2014 அதிக இடம் பெற்ற தேமுதிகவோட தலைமையில கூட்டணி அமைஞ்சிருந்ததா? அப்படி கிடையாது. அப்படி இருக்க முடியாது. வேற வழியே கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோடு எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொதுக்குழு செயற்குழுல போட்ட தீர்மானம் அது 2014. அந்த தீர்மானம் மீறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸோட ஒட்டும் உறவும் கிடையாதுன்னு சொல்லி 2014 போட்ட தீர்மானம் திமுக தீர்மானம் அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2 தீர்மானம் மீறப்பட்டிருக்கு. 2014 காங்கிரஸ் தனியா தானே நின்னுச்சு. அப்ப அந்த தீர்மானமும் மீறப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல வந்து இவங்க வந்து அவங்கவுங்க சொந்த நலனுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேலத்துல என்ன ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொகுதிக்கு பாக்குறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் இருந்த காலத்துல வந்து ஒட்டுமொத்த கட்சிக்காக வந்து அவர்கள் வந்து முடிவெடுப்பார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பமாவது வந்து ஒரு விருந்தினர் மாளிகை, ஒரு தனியார் விருந்தினர் மாளிகையில பேச்சுவார்த்தை நடக்குமா? எந்த கட்சியிலாவது நடக்குமாங்க? தனிப்பட்ட முறையில் போய் பேசிட்டு வருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் பகிரங்கமாக தெரிகிற அளவுக்கு தனியாக வந்து நண்பர்களா பேசிருக்காங்க. மறைமுக பேச்சுவார்த்தைகள் எங்க வேணாலும் நடக்கும். ஆனால் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை 2 இடத்துல நடக்குது. ஒன்னு பொள்ளாச்சி மாலிங்க அவர்களோட சக்தி இல்லத்துல, அது தனியார் மாளிகை. இன்னொன்று வந்து ஒரு தனியார் உணவு விடுதியிலே நடக்குது. அங்கதான் கையெழுத்தும் ஆகுது. ஆக மொத்தத்திலே வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த கூட்டணியில இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேண்டியது இருக்குது? அப்ப அதிமுக வந்து எதை அடமானம் வைக்குது? மன்னாதி மன்னனின் மாளிகையை அடமானம் வைக்கிறது. 37 எம்பிக்களை பெற்று வகடம் சூட்டிய புரட்சி தலைவியும் அடமானம் வைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி இதுல அம்மாவின் அரசா இருக்க முடியும்? அம்மாவின் திட்டங்களை நிறைவேற்றல, அது பரவாயில்ல, அதை நம்ம திருத்திக்கலாம். ஆனால் அவர்களோட கொள்கைகளை வந்து நீங்க விட்டு கொடுக்குறீங்கல்ல, அதை எப்படி திருத்த முடியும்? சரி மீனாட்சி, பழையபடி உங்கள்கிட்ட வரேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் பிரச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ திரு ஷியாம் அவர்கள் கூற்றுப்படியே, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணி சொல்கிறீங்க, சரி, அதையும் ஒத்துக்கிற வாதத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது.
நீங்கள் சொல்ல மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் உட்காந்து பேச வேண்டிய காலம் சூழல் வரும். ஏன்னா அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு எல்லா தலைவர்களும் வரணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று நடந்தது, அது நீங்கள் மறக்க முடியாது. அப்படி வரும்போது பாமக தலைவர் யாராவது ஒரு ஆள் வரணும், சரியா? பாமக தலைவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப காலம் இல்லை, சமீபத்தில் ஒரு கேள்வி, செய்தியாளர்கள் ஒரு கேள்வி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்ய போகிறது, இந்த ஆட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பெண்களை இவ்வளவுன்னு கேட்டாங்க. அந்த தலைவர் சொன்ன பதில் சுழியம், பூஜ்ஜியத்துக்கு கீழே தான் மதிப்பெண் கொடுக்க முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார். அவரும் மேடையில் இருப்பார், சரியா? உங்களுக்கும் அதிமுகவுக்குமான உறவு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி ஒரு பொருந்தா கூட்டணி, எப்படி இங்கே பிரச்சாரமே பண்ண முடியாதுல்ல, எப்படி இதை முன்னெடுத்து கொண்டு போவீங்க? நான் முதல்ல அண்ணா ஷியாம் அண்ணா சொன்ன ஒரு எடுத்த ஒரு கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமித்ஷா வந்து வந்திருந்த பொழுது கன்னியாகுமரியில் மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரியிலும் நாகர்கோவிலில் கூட்டம் இருக்கு. அங்கேயும் தலைவர் வராங்க, பேசுறாரு. இங்க இருந்து கூட்டணி தலைவர்கள் யாரெல்லாம் இப்ப கூட்டணியில அமைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் பயணம் பண்ண வேண்டாம், இங்க சென்னையிலயும் காஞ்சிபுரத்துல, சென்னை அடுத்து இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துலயும் கூட்டம் இருக்கு, அங்க நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு தான் அந்த பேச்சுவார்த்தையை தவிர நீங்க சென்னையில நடக்கிறதுக்கு கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்ற துவனியில கிடையாது. அதாவது ஆமா கலந்துக்கணும், இது ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க கலந்துக்கணும்ன்றத வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. கலந்துக்கங்கிறது வேற, கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறது. அதாவது அண்ணா நீங்க திருப்பி டோன்ட் கோ பை, அதாவது ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் ரீடிங் பிட்வீன் வேர்ட்ஸ்ல வந்து நீங்க 1000 philosophy எழுதலாம், ஓகேவா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவோ அதை பதிய வைக்கிறதுக்கு நீங்க எப்படி வேணா வார்த்தைகளை போட்டுக்கலாம். ஆனா உண்மை என்னன்றதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். சொல்ற அதே வார்த்தைக்கு நான் வரேன். நடந்தது என்ன, இதுவரைக்கும் நடந்தது என்ன? நடந்தது என்னன்னா அவ்வளவு தூரம் பயணப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம், இங்க பக்கத்திலேயே இருக்கு, எல்லாரும் இதுக்கு அருகாமையில தான் இருக்கிறீங்க, இந்த இடத்துல நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு அருகாமையில இருக்கிறீங்க, நீங்க இங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்ததுதான். அதை நீங்க நினைக்கிற மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுதான், இது இவ்வளவுதான், இது அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. இன்னொரு வார்த்தை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கு. இந்த வார்த்தையை எந்த காலத்திலும் எந்த தலைவர்களும் சரி, காங்கிரஸ் தலைவர்களும் சரி, இங்கே கூட்டம் நடக்குது, கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த தலைவர்களும் தொண்டர்களும் வந்து சேரணும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலுமே என்று அழைப்பு விடுத்ததாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. அவங்களாக வரணும், அழைத்து வருவதில்லை. என்னங்க ஒரு அழைப்பு கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் தானேங்க. ஒரு மேடையில பலம் பொருந்தி எல்லா தலைவர்களும் மக்களை சந்திக்கும் பொழுது மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம். அது அந்த கூட்டணி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியினுடைய அந்த பலத்தை பார்த்து இங்க திமுக தலைவரே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்கிறாரு, ரொம்ப பயத்துல இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவர் வந்து ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பொதுவெளியிலே இன்னைக்கு வந்து தான் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர்ன்றதையே மறந்து வந்து அவர் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. இதை இவங்களெல்லாம் ஒரே மேடையில பார்த்துட்டா இன்னும் மக்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமானது, நீங்க வந்து இந்த கேள்வியை வந்து எதுல இருந்து தொடக்குனீங்க அப்படின்னா நீங்க எதை முன்வைத்து நீங்க பேசுவீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உண்மையான வளர்ச்சி, இது வரைக்கும் இந்தியாவில் வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சு ஆஃப்டர் தீஸ் மெனி ஒரு 6 to 7 decadesக்கு அப்புறம் கூட இன்னுமே வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சாதாரண ஏழை மக்களும் சரி, விவசாயிகளும் சரி, இவங்களெல்லாம் வந்து உண்மையான வளர்ச்சி, உன்னதமான வளர்ச்சி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை மையப்படுத்தின ஒரு தேர்தல் தவிர இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மையாவே இந்தியா வளர வேண்டும், எல்லைகள் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் ஏசியால வந்து பாத்தீங்கன்னா சைனாவுடைய ஆதிக்கம் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் பேசுறோமே தவிர இந்த கட்சி அப்படி இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை பத்தியும் எல்லாரை பத்தியும் பேசியிருக்காங்க. வைகோ இருக்காரு, வைகோ யாரை பத்தி பேசல, வைகோ வந்து என்ன பேசல, திமுகவை பத்தி அவர் என்ன பேசல, இதே ஸ்டாலினை பத்தி அவர்
எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவருக்கு வந்து ஒரு வட்ட செயலாளரா இருக்கிற அளவுக்கு கூட ஒரு ஞானம் இல்லை, அவருக்கு அரசியல் ஞானம் இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் போய் எப்படி கேட்பாரு? இது எல்லா நம்மளுடைய ஊடகங்கள்லையும் வைரலாக வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதை மையப்படுத்தின ஒரு பிரச்சாரங்களே இருக்க போகிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தின பிரச்சாரங்கள் தான். ஆல்ரெடி மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. தமிழகத்துக்கு வந்து என்ன எவ்வளோ செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம். இனிமேல் தான் வந்து செய்யணும் அப்படின்னு இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் கோடிகள், கிட்டத்தட்ட 8600 கோடி வந்து துறைமுகங்களுக்கு கொடுத்துருக்கு. முத்ரா கடன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறுக்கீடு பண்ணிக்கணும். சொல்லுங்க. 5 வருடம் முடிய போகிறது. இப்போ ஏழை விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய். அப்போ இன்னும் மத்திய அரசு ஏழை விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்து தான் அவங்களை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது 2014 இருந்து தான் மோடி அரசாங்கம் இருக்கு. அதான் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆண்ட யூபிஏ எடுத்துக்கோங்க. அது வேண்டாம்னு சொல்லி உண்மை இல்லைன்னு சொல்லல, உண்மை. ஆனா நீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கடனையும் கொடுத்து அந்த கடனை வந்து தேர்தல் நேரத்துல ரத்து செஞ்சு வாக்கு வங்கியாதான் வந்து இது வரைக்கும் வந்து விவசாயிகளை வச்சிருந்தாங்க. இதுதான் முதல் தடவை அவங்கள ஒரு சன்மானத்தோட, அவங்கள வந்து ஒரு மதிப்போட, அவங்களுக்கு வந்து இன்னும் நீ கடனாளியாவே இருக்காத, உனக்கு ஒவ்வொரு விவசாயிக்குமே வந்து வாழ்க்கை வாழறதுக்கு தேவையான ஒரு உதவியா வந்து ஒரு அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட ஒரு விவசாயினுடைய மரியாதை கெட்டு போகாத அளவுக்கான ஒரு உதவி தொகை கொடுக்குது, ஒரு ஊக்கத்தொகை. 6000 ரூபாய்ங்கிறது விவசாயினுடைய மானத்தையும் வருமானத்தையும் உறுதி செய்யும். பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான, அதாவது இங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த உறுதிமொழி இருக்குல்ல, அதாவது விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு உத்தரவாதம் வந்ததா? அதுக்கு இலக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா உங்களுக்கு? 2022 இலக்கு கொடுத்திருக்காங்க. 2019 தானே ஆகுது. அப்படி இல்லைங்க, அது அப்படி இல்லை. இந்த பிரச்சனை வந்து இது வந்து இயற்கை சார்ந்த பிரச்சனை. இங்க வந்து நமக்கு நீங்க ஒரு வாக்குறுதி குளோபல் வார்மிங் மூலமா ஒரு தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது இது சாத்தியமா? அதனோட இயர் போய் பாருங்கன்னா, நீங்க அதனோட இயர் போய் பாருங்க. 2019 எங்கேயும் சொல்லல, 2022 தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு ஆக்சிலரியா இருக்கக்கூடிய அத்தனை ஃபீல்டுலயும் ஒரு விவசாயினுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் வந்து நடந்திருக்கு. இல்ல எப்ப நடந்ததுன்னா இது என்ன, இப்போ பட்ஜெட் எடுத்து பாருங்க. நீங்க 2018 பட்ஜெட் எடுத்து பாருங்க, இப்போ ரிலீஸ் ஆன பட்ஜெட்ஸ் எடுத்து பாருங்க. அதுக்கான எவ்வளவு ஃபண்ட்ஸ் அதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 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 இதெல்லாமே நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா விவசாயிகளுமே வந்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு ஒரு முனைப்புல ஆல்ரெடி அவங்க அந்த பயணத்தை தொடங்கி. ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை எவ்வளவு? விவசாயிகளுடைய கொடுத்த கடன் தள்ளுபடி செய்ய அந்த பெரும் முதலாளிகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கடன் கொடுத்தது யாருங்க? யார் கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? தள்ளுபடி செய்தது யாரு? கொடுத்தது யாருங்கிறது ரெண்டாவது, தள்ளுபடி செய்தது யாரு? ஏங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த ஐபிசிக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு தன்னுடைய நிலுவை, நம்ம இது வரைக்கும் பேங்க்குக்கு நிலுவையில நிறுத்தியிருந்த பணம் எத்தனை 1000 கோடி உள்ள வந்திருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. அத்தனையும் கிட்டத்தட்ட யூபிஏ வந்து வெளியில போகும்போது வாராக்கடன்ல வந்து இதெல்லாமே வந்து ஒரு 2 லட்சம் கோடி தான் வந்து நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா மோடி அரசாங்கம் வந்து தான் அதை தீர விசாரித்து வாராக்கடன் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்கா? நீங்க யாருக்கு கொடுத்தீங்க வாராக்கடன் வரதுக்கான ஒரு வழிவகையை யாரு செஞ்சது? இதெல்லாம் யூபிஏ அரசாங்கம். யாருக்கு எந்த டாக்குமெண்ட் வச்சு? உங்க வாயிலிருந்து வந்தது இல்லையா? யூபிஏ போகும்போது வாராக்கடன் 2 லட்சம் கோடியா இருந்தது. அது 2 லட்சம் கோடின்னு போய் சொல்லிட்டு போனாங்க. அது வந்து ஒரு பொய்யான தகவல். அவங்க அதுக்கு மேல அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கடன்கள் கொடுத்துருக்காங்க. எந்த ஆதாரபூர்வமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அத்தனை கம்பெனி நிறுவனங்களுக்குமே வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டு அவங்க என்னெல்லாம் வந்து திருப்பி செலுத்தணுமோ அத்தனையும் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி செலுத்திருக்காங்க. இதன் மூலம் நீங்க வந்து எடுத்து பாருங்க. இந்திரா காந்தி அம்மையாருக்கு முன்னாடி வந்து எவ்வளவு கடன் இந்தியா வாங்கியிருக்குன்றது தெரியாது. ஆனா இந்திரா காந்தி பீரியட்ல இருந்து லாஸ்டா மன்மோகன் சிங், இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி ஐயாக்கு முன்னாடி வாங்கின மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க, கடனை ஏத்திருக்காங்க. ஆனா இந்த பீரியட்ல தேவேகவுடா வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் கடனை திருப்பி செலுத்தி இருக்கிறாரு, அவர் வாங்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் மோடி கவர்மெண்ட் மட்டும்தான் இந்தியாவினுடைய கடனை திருப்பி செலுத்திய ஒரே ஒரு அரசாங்கம்
மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் தான் இந்தியாவினுடைய கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கடனை திருப்பி செலுத்தியிருக்கிறோம். நம்ம கடனை திருப்பி செலுத்தணும் சொல்லிங்க. இப்போ ரிசர்வ் பேங்கை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு காசை கொடுங்க, காசு இல்லை. இல்ல அது நீங்க பேசலாம். திரு நண்பர் காசிநாத பாரதி அவங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சேன், அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்கணும். பொதுக்கூட்ட மேடை, பிரச்சார மேடை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருப்பாங்க, அதிமுகவுடைய தலைவர்கள் இருப்பாங்க, பாமகவுடைய தலைவர்கள் இருப்பாங்க. பாமகலாம் வரவே மாட்டாங்க, எழுதி வேணா வச்சுங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து பியூஷ் கோயல் முன்னாடி கையெழுத்து போடுறதுக்கே விரும்பல கூட்டணி ஒப்பந்தத்துல. இப்ப சமீபத்துல நேற்று இவங்க அமித்ஷா அழைத்தது வந்து அதிமுக தலைவர்கள் மட்டும்தான். அமித்ஷா இல்ல, அவர் எல்லாத்தையும் தான் சொல்றாரு. ஆனா இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அது வந்து கோணலா தான் இருக்கு. பாமக வரவே வராது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து அவர் பொதுக்குழு, அவங்க கட்சி பொதுக்குழுல பேசும்போது அது தெளிவாவே சொல்றாரு, டாக்டரே சொல்றாரு. பாமக அதிமுக அதுக்கு வருவோம், எப்படி எடுத்துக்கிங்க? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிஜேபி கூட வேண்டாம். ஆமா, திரு ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி பிஜேபி இல்லை அந்த மேடையில். பாமகவும் அதிமுகவும் எப்படியாவது சேர்ந்து வாக்கு கேட்டே ஆகணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் நாளை 69% இடஒதுக்கீடு என்ற 33 மாநிலத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய இதை அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்திலே திறக்கின்ற போது இந்த குற்றவாளியின் படத்தை வைக்கிறார்களா என்று விமர்சனம் செய்தவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதே போல டயர் நக்கிகளெல்லாம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஆட்சியை நடத்துவது மட்டுமே நோக்கமாக இருக்கிறது என்று விமர்சனம் வைத்தவர் அன்புமணி ராமதாஸ். இன்றைக்கு அந்த சேலத்தில் வந்திருக்கக்கூடிய 8 வழிச்சாலையின் மூலமாக மிக அதிக அளவிலே 8 மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய இனத்தைச் சேர்ந்த வன்னியர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். இவர்களை எல்லாம் ஒரே மேடையில் வைத்துக்கொண்டு ஊழல் மட்டுமே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு மாதங்களுக்கு முன்பு விமர்சனம் செய்தவர்கள், 0க்கு கீழே தான் மார்க் போட முடியும் என்று சொன்ன இவர்கள் எப்படி ஒரே மேடையில் எதை முன்னிறுத்தி இவர்கள் வந்து பிரச்சாரத்தை செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி. கூட்டத்திலிருந்து ஒரு எதிர்குரல் கண்டிப்பா அவர் யாராவது இப்ப நேற்றைக்கு முதல் நாள் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு ஆளுநர் கொடுத்துட்டு இப்ப அந்த 10 கோரிக்கைகள் வச்சிருக்காங்கல்ல, அது ஒரு கோரிக்கை கூட ஊழல்வாதிகள் மேல் நடவடிக்கை எடுங்கிறது இல்ல ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் இல்லை. இது எல்லாமே இப்போதே வஞ்சிக்கப்பட்ட அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட அந்த புரோகிராம தான் இவர் சொல்றாரு. இப்ப நேற்றைக்கு முதல் நாள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் பேட்டி கொடுத்துட்டு அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்த, ஏன்னா அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய குமுறல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து 9 மாதங்கள்ல இயக்கம் ஆரம்பித்து 1,20,00,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம்னா இன்னைக்கு ஏறக்குறைய parallel to ஏடிஎம்கே அம்மா வச்சிருந்த இயக்கத்துக்கு இணையா இன்னைக்கு கொண்டு போயிருக்கிறோம்னா அது வந்து இவர்களுடைய கையாளத்தனம் சொல்லலாம், இயலாமைன்னு கூட சொல்லலாம். இவர்கள் வந்து சரியாக இயக்கத்தை வழிநடத்தாதது, இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தது, இவர்கள் ஆட்சியை வைத்துக்கொண்டு பணம் செய்வதற்கு மட்டும் இவருடைய சம்பந்திகள் பேரில் இருக்கின்ற அந்த நிறுவனங்கள் நடத்துவது, போவது, அவர்களுக்கு ஒப்பந்தங்களை ஒதுக்குவது, இதன் மூலமாக தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்ததால் தான் இன்னைக்கு இவங்க எந்த பகுதியில் போய் வாக்கு கேட்க போறாங்கிறது எங்களுக்கு முதல்ல தெரியல. ஏன்னா 8 வழிச்சாலையில் இந்த 8 மாவட்டங்கள், உயரழுத்த மின்கோபுரங்கள் கோயம்புத்தூர், ஸ்டெர்லைட் பிரச்சனை தூத்துக்குடி, ஒக்கி புயல் வந்து கன்னியாகுமரி, தேனி நியூட்ரினோ திட்டம், இன்னைக்கு எங்க தஞ்சை டெல்டா பகுதியை பார்த்தீங்கன்னா காவிரி ஆணையத்துக்கு பதிலாக பல்லு இல்லாத பாம்பாக இன்னைக்கு காவிரி வாரிய ஆணைய மேலாண்மை வாரியத்துக்கு பதிலாக ஆணையத்தை அமைத்து இன்றைக்கு அந்த நதிநீர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் படி வந்து பார்த்தீங்கன்னா 5 இந்த ஆணையம் அமைந்ததற்கு பிறகு அந்த அணைகள் அனைத்துமே வந்து அதனுடைய நிர்வாகத்தினுடைய இதுக்கு போயிடணும். ஆனா வந்து இன்னைக்கு மேகதாது அணைக்கு உரிமை கொடுத்திருக்காங்க. இந்த கஜா புயல்லாம் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு. ஆமா, 8 மாவட்டங்கள் பாதிப்பு. அதுல பாதுகாப்பு அதிகமாக இந்த அரசாங்கத்துக்கு அது பாதுகாப்பு. அரசாங்கத்துக்கு அது பாதுகாப்பு. இன்னைக்கு 8 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 15,000 கோடி கேட்டதற்கு இவர்கள் மோடி அரசாங்கம் ஏன் பாதுகாப்புன்னு சொன்னா தேர்தல் நிறுத்தி வைக்கிறது. சகோதரி சொன்னாங்களே மோடி அவர்களை விமர்சிக்காதீங்கன்னு 15,000 கோடி கேட்டதுக்கு 1,500 கோடி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். திரு காசிநாத பாரதி சகோதரி விவசாயிகள் பிரச்சனையில் பெரிய அளவில் செய்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மாற்று கருத்தை நான் சொல்லிடுறேன், அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும். ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கிற மொத்த பொருளாதாரத்தில் 60% பேர் வந்து இருக்கிற மக்கள் தொகையில் 60% பேர் விவசாயிகள். இன்றைக்கு வந்து பயிர் இன்சூரன்ஸ் மூலமாக 30,000 கோடி சென்ற ஆண்டு மட்டும் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2,500 கோடி ரூபாய் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, பாக்கி நடக்கலன்னு சொல்லி செய்தித்தாள்களை நம்ம படிக்கிறோம். அதே போல விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சென்ற மாதம் வந்து ஹரியானாவிலிருந்து ஆரம்பித்து டெல்லி வரை 25 லட்சம் விவசாயிகள் மிகப்பெரிய பேரணியை நடத்தி அந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோற்றதற்கு முக்கிய காரணமாக அடிப்படையாக அமைந்தது அந்த விவசாயிகளுடைய பேரணி என்பது எல்லாருக்கும் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில் 80 நாட்கள் ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். தங்களுடைய போராட்டம் வீரியமடையவில்லை, அவரிடம் சென்று சேரவில்லை என்பதற்காக நிர்வாண போராட்டத்தையும் நடத்தி காட்டினார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள். ஆனால் ஒரு நடிகைகளுடைய திருமணத்திற்காகவும் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்வதற்காகவும் நேரத்தை ஒதுக்குகின்ற இவரால் அங்கே ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி அந்த அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை. ஏன்னா அவர் விவசாயிகளை மதிக்க தயாரில்லை. இன்னைக்கு வந்து தேர்தல் வருகின்றது என்பதற்காக இன்னைக்கு விவசாயிகளுக்காக அள்ளி தெளித்திருக்கிறார்களே தவிர வேற எதுவும் கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சகோதரி சொன்னார்கள் பொருளாதார அடிப்படையில் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு. நீரவ் மோடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே போனது வந்து இவங்க ஆட்சியில் தான். 13,000 கோடி சுனில் சோக்சியிலேருந்து ஆரம்பிச்சு அனைத்து இதுவும் நடந்தது பூராவே வந்து நீரவ் மோடி 13,000 கோடி ஏமாத்திட்டு போனதுலேருந்து ஆரம்பிச்சு விஜய் மல்லையாவிலேருந்து எல்லாமே இவர்களுடைய ஆட்சியில் தான் இங்கேருந்து போயிருக்கிறாங்க. அதுபடி நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய அளவில் பொருளாதார தள்ளுபடி 80,000 கோடிக்கு பொருளாதார தள்ளுபடியை கொடுத்துவிட்டு எதற்காக உர்ஜித் படேல் இன்னைக்கு ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அதனிலிருந்து விலகி சென்றார் என்று சொன்னால் அவர்களிடம் 3 லட்சம் கோடி ரிசர்வில் இருக்குது. ரிசர்வுங்கிறது எதற்காகனா சில போர் வருகின்ற போது அந்த நிதியை பயன்படுத்த வேண்டும், சில அவசர காலம் வருகின்ற போது பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்வ் வங்கி 3 லட்சம் கோடியை வைத்திருக்கு. அதில் கேட்டவர்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால உர்ஜித் படேலும் அரவிந்த் சுப்ரமணியம் அதனுடைய பொருளாதார ஆலோசகரும் அன்றைக்கு வந்து மோடி கவர்மெண்ட்லேருந்து விலகி சென்றார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற சக்திகாந்த தாஸ் மூலமாக நேற்றைக்கு முதல் நாள் 28,000 கோடி அவர் இன்றைக்கு ரிசர்வ் வங்கியிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஏன்னா யாருக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி ரிசர்வ் வங்கியில் இருக்கிற தொகையை பெறுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை எடுத்து இன்றைக்கு மக்களுக்கு செய்வதாக நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக ஆர்பிஐயிலிருந்து ஆரம்பித்து சிபிஐயிலிருந்து ஆரம்பித்து சிபிஐயில் ஒரு முக்கிய இதை சொல்லலாம். சிபிஐயிலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்து ஜனநாயக தூண்களும் இன்றைக்கு நீதிபதி உட்பட சொராபுதீன் போலி என்கின்ற வழக்கில் லோயா நீதியரசர் லோயாவினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து எல்லா தூண்களும் இன்றைக்கு வளைக்கப்பட்டதனால் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டு எதை செய்ததாக சொல்லி இன்றைக்கு வாக்கு சேகரிக்க போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வார்த்தையில் இது மக்கள் நல கூட்டணியாகத்தான் முடியும். சரி மீனாட்சி, மக்கள் நல கூட்டணி ஒரு 1.5 நிமிஷம் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கோம். 1.5 நிமிஷம் உங்களுக்கு மீதி. மக்கள் நல கூட்டணி அதுல இருந்தவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ எது மக்கள் நல கூட்டணி அப்படின்றது மக்கள் நல வைகோவா இருக்கட்டும், அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து எதிர்கட்சியோட தான் இருக்கு. அதனால அதுதான் உண்மையான மக்கள் நல கூட்டணி. இவர் சொல்ற மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு இப்ப 2014 என்ன நடந்ததோ அது இப்போ நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், செய்தித்தாள்ல வருது. செய்தித்தாள்கள்ல வர்றது எல்லாமே வந்து அவங்க வந்து சிலது வந்து ஊர்ஜிதமா எழுதினாலும் சிலது யூகத்தின் அடிப்படையில் தான் எழுதுறாங்க. தள்ளுபடி அப்படின்னு சொன்ன அந்த கிட்டத்தட்ட 2100 கம்பெனி, நம்மளுடைய பாரதத்தில் இருக்கக்கூடிய 2100 கம்பெனிஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த டியூஸ் 83,000 கோடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படலை. அதெல்லாமே அவங்க கிட்ட இருந்து வசூல் செஞ்சு இதை வந்து முழுவதுமாக வங்கியினுடைய லாப கணக்கில் நீங்க சொன்னதை மக்கள் கேட்டுட்டாங்க, நாங்க சொல்றதையும் மக்கள் கேட்கட்டும். நீங்க உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் சொல்றீங்க, ஆனா உண்மை என்னன்னு மக்களுக்கு நாங்க சொல்லித்தானே ஆகணும். அது மொத்தமா வங்கியினுடைய லாப கணக்குல தான் சேர்த்திருக்காங்களே தவிர அது யாருக்கும் தள்ளுபடி அப்படி எல்லாம் பண்ணல. தள்ளுபடி எல்லாம் பண்ணல. இன்னொரு கேள்வி எனக்கு, இந்த லேட்டஸ்ட் தகவலுக்கு வரும், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பாமகவும் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது, அதுக்கு மேலே இன்னொரு நிபந்தனை, வரப்போகிற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து நீங்கள் ஆதரவு தரணுங்கிறதுக்கு பாமக ஒத்துக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட நிலை என்ன? நிச்சயமா அவங்க கூட்டணியினுடைய அது அடிப்படை கொள்கை வருமா அந்த 21க்கும் அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அது வந்து வருமா வரவிடாத பண்ணுவாங்களா நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரை தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து தேர்தலை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களால தான் வந்து இன்னைக்கு திருவாரூர் தேர்தலும் நின்று போயிருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடக்காததுக்கு காரணம் எல்லாமே எதிர்கட்சிகள் தான். அது அவங்களுக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பயம். இன்னைக்கு கிராம சபையிலேயே அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றது அவங்களே நடத்தக்கூடிய கிராம சபைகள் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. அதனால இந்த கேள்விகளை தயவு செய்து நீங்க திமுகல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. இதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கு நிச்சயம். கடைசியான கேள்வி தான், முக்கியமான கேள்வியும் கூட. திரு டிடிவி அவர்கள், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி அவர்கள் இன்னைக்கு பேசும்போது
21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருமா என்று சந்தேகமாக இருக்கிறது இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே 2 பேரும் கிட்டத்தட்ட கூட்டு சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு பலம் கூடினது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. யாருக்கு? ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒருவேளை நடத்துவாங்களோ? மக்களுக்கே அந்த நம்பிக்கை வந்திருக்குண்ணா. பலமான ஒரு அணி இருக்குன்னு மக்களுக்கே நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படிங்கிறீங்க? நிச்சயமா. நிச்சயமா. எப்படி அந்த நம்பிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல. மதுரை ஹைகோர்ட்ல தேர்தல் கமிஷன் போட்ட அஃபிடவிட் என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி we will examine the matterன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 24 தான் வந்து 21 தொகுதிக்கு தேர்தல் நடத்தணுமா வேணாமாங்கிறத தேர்தல் கமிஷன் முடிவு செய்யும். ஆனால் இப்போ நம்ம என்ன நேற்றைய கூட்டத்தில் கூட என்ன எல்லா கட்சிகளும் கேட்குதுன்னா, முதல் கட்ட தேர்தலோட எங்களை சேர்த்துக்குங்கன்னு கேட்குறாங்க. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயோ 10ஆம் தேதியோ அதில் அனௌன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி தான் எக்ஸாமினேஷன் போது முதல் கட்ட தேர்தலில் 21 தொகுதி தேர்தல் வரலன்னு தான் அர்த்தம். ஆனாலும் ஏன் வந்து அதிமுக இந்த நிபந்தனையை விதிக்குதுன்னா, இந்த கூட்டணி ஏன் ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை நாங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், நாங்க இல்லைன்னா ஆட்சி போயிடும், அதிமுகவுக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான ஒரு உத்தி, ஒரு அரசியல் உத்தி. ஏன்னா 21 தொகுதியில தேர்தல் நடந்தாப்புல எவ்வளவு ஜெயிக்க முடியும் அது நமக்கு தெரியாது, மக்கள் கையில தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு உத்தியா பயன்படுத்துறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி பாமக வந்து பிஜேபி மேடையில் இடஒதுக்கீட்டை பத்தி என்ன பேசுவாங்க? சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் பல்வேறு கொள்கைகள் அடிப்படையில் வந்திருக்கும். பாமக மட்டும்தான் வந்து 20% இடஒதுக்கீடு ஒன்றுக்காக பிறந்த கட்சி. இல்ல நீங்க சொல்றது முரண்களின் கூட்டணிங்கிறீங்க. இல்ல முரண் மட்டும் இல்ல, மீனாட்சி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பலம் வாய்ந்த கூட்டணி மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மெகா கூட்டணியே இல்ல, தகா கூட்டணி. எப்படி நீங்க சொல்றீங்க? தகாத கூட்டணி. ஏங்க உங்க ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சு சொல்லலாம். உங்க முரண்பாடை பாருங்க. பாமக வந்து என்ன சொல்லுது? நாங்க பிஜேபி இருந்தா கையெழுத்து போட வரமாட்டோம்னு சொல்லுது. வந்திருக்கணுமா இல்லையா? பியூஷ் கோயல் முன்னாள் பியூஷ் கோயல் 3வது பெரிய நபர். அவர் உண்மையாவே இந்த கட்சியில பெரிய ஆள். காலம் கடந்துருச்சு. சரி ஓகே. ஃளைட் டிலே ஆயிடுச்சுங்க. அவர் வந்ததுக்கு லேட் ஆனது காரணம் உண்மையான காரணம் அதுதான். வண்டி லேட் ஆயிடுச்சு. இல்ல அது இல்லங்க, அவர் வந்த பிறகு கையெழுத்து போட்டுக்கலாமா? இங்க தான இருக்காங்க, முதலாளே வந்து இருக்காங்க. அழகான அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்கேன். மூவருக்கும் ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.